வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் பழுத்த வாழைப்பழங்கள் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் பனானா பிரெட், பனானா கேக் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம கேக் டின், பிரெட் பேன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணலாம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் பட்டர் பேப்பர் வைக்கலாம். பட்டர் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணால் கேக்கு அடியில் ஒட்டாமல் வரும். இது ரெடி பண்ணதுக்கப்புறமா ஓவனை நம்ம 375 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஓவன் ப்ரீஹீட் ஆகிற டைமில் நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணுங்கள். இப்போ நாம இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். முட்டை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மாவை சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பிரெட் ஃப்ளோர் சேர்த்துருக்கேன். இந்த 3 மாவுலேயும் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வேனிலா எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் மிக்ஸ் நட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, வால்நட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கிஸ்மிஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் தயாராகிடுச்சு. இப்போ நாம் இதை பிரெட் எண்ணில் மாற்றிக்கலாம். பேட்டரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. நம்ம இதை பேக் பண்ணுறதுக்காக வைக்கலாம். 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ பனானா பிரெட் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. நீங்கள் ஒரு 30-35 மினிட்ஸ் ஆகும்போது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட வச்சு காய்க்கிக்கோங்க. எனக்கு இன்னைக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ இது லைட்டாக சூடாக இருக்கும்போதே மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஒயர் ரேக்கில் மாற்றிக்கலாம். இது கூல் ஆகுறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பனானா பிரெட் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.